ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். மிக தெளிவா காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடை நாங்க சொல்லிட்டோம். ஏன்னா நீங்க ஒருவேளை நினைக்கலாம், காங்கிரஸ் கட்சி கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சி அமைச்சர் இப்போ இருக்கக்கூடிய ரூலிங்ல இருக்குது, அதனால நீங்க எப்படி உங்க நிலைப்பாடு? எங்களை பொறுத்தவரையில மிக தெளிவா எங்களுடைய மதிப்பிற்குரிய மாநில தலைவரும் தெளிவா சொல்லியிருக்காங்க. எங்க கட்சியினுடைய நிலைப்பாடு, இது எங்களுடைய உரிமை, தமிழ் மக்களுடைய உரிமை, தமிழ் மண்ணினுடைய உரிமை. அதை எந்த காலத்திலும் அதில் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எங்கள் தமிழக மக்களுடைய நலன் தான் எங்களுக்கு முக்கியம். அதை தெளிவாக நாங்கள் ஒரு தேசிய கட்சியாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்னதோ அது மாநில மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அந்த நிலைப்பாடு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 60-40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மேகதாது இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதுல காங்கிரஸுடைய தேசிய தலைமை திரு ராகுல் காந்தி அவர்களிடம் நீங்க எடுத்துரைத்து, ஏன்னா கர்நாடகாவிலையும் உங்களுடைய கட்சி தான் ஆட்சியில் இருக்கிறாங்க, இதை ஏன் அந்த தலைமைக்கு கொண்டு சென்று இந்த இரு மாநில பிரச்சனைகளை சுமூகம் முடிக்க முடியும்? அன்புமணி அவர் சொல்லி இருக்கிறது இதுக்கு பொருந்தாது. அவர் அந்தமானி இதையும் கம்பேர் பண்றது, அப்போ ஒரு மாநிலத்துக்கு மாநிலம் சில இதுகள்லாம் வேறுபடும். இப்போ நம்ம மாநிலம் தமிழ்நாட்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை, இப்போ நீங்கள் காவேரி படுகை அந்த மேகதாது என்னும் இடம், அதாவது பிலிக்குண்டிலிருந்து 4 கிலோமீட்டர், அந்த 4 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட காவேரி படுகையில் மேலேருந்தான் தண்ணி வரணும். நீங்கள் ஏற்கனவே மழை காலங்களில் உள்ள உபரி நீர் தான் வருது. இதில் நீங்கள் செக் டேம் மாதிரி போட்டு ஒரு அணையை கட்டினீங்கன்னா என்ன ஆகும்? திருப்பி தண்ணியே கிடைக்காது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட டெல்டா மாவட்டம் ஒரு 20 மாவட்டத்துக்கு மேலே பாலைவனம் ஆகிவிடும். விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். அதனால் எந்த காலகட்டத்திலையும் அதை ஏற்றிட முடியாது. இது ஏற்கனவே காவேரி நடுவர் மன்றம் மிக தெளிவாக ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு. அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றமும் தெளிவான ஒரு தீர்ப்பை வழங்கி விட்டது. அதனால் உச்ச நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்புக்கு மீறி எந்த அரசு செயல்பட முடியாது. ஒருவேளை இதில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நானே சொல்லியிருக்கேன். பல தடவை நான் சட்டமன்றத்திலையும் இதை பற்றி பேசியிருக்கோம், அதே மாதிரி மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கோம். எங்களுடைய அமைச்சர் மதிப்பிற்குரிய விஸ்வநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடை எங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதான் எங்களுடைய நிலைப்பாடு. இதுல எந்த சமரசமும் கிடையாது. இரு அரசும் தமிழ்நாடு இல்ல, அது தமிழ்நாடு அரசு கூட்டணி அரசாங்கம், அங்கேயும் காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. அது ஒரு தலைவரோட முதல்வர்கள் மாறி மாறி பேசலாம், இல்லைன்னா ஆல் பார்ட்டி டெலிகேஷன் போகலாம், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் இந்த விஷயத்தை போகிறோம், இது சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லியாச்சு. அதனால இதுக்கு மேலே அவங்க பண்ண முடியாது. கர்நாடக கவர்மெண்ட் நாங்கள் அணை கட்டி தீர்வோம் உறுதியாக இருக்கிறாங்க. அவங்க உறுதியாக இருக்க மாதிரி நாங்கள் எங்கள் விஷயத்தில் உறுதியாக இருக்கோம், அவ்வளோதான். அவங்க விஷயத்துல உறுதியா இருக்காங்க. நாங்க தமிழ்நாடு அதெல்லாம் எங்க ஸ்டார்ட் பண்ண முடியும்? டிபிஆர் கொடுத்தாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதை அப்படி ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க நினைச்ச உடனே நாளைக்கு அணை கட்ட முடியாது. அதனால அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. விரிவான திட்ட அறிக்கை பண்ணணும், டெக்னிக்கல் சாங்ஷன் இருக்கு, அரசினுடைய ஒப்பந்தத்தை பெறணும். சும்மா நினைச்ச உடனே பண்ண முடியாது. நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராது. எங்களுடைய மாண்புமிகு நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அதற்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கான போராட்டத்தையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நடத்தும்.